சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இன்று உன்னை தேடி ஒரு அவசர செய்தியை மற்றும் இன்று மாலை நடக்கப் போகும் ஒரு காரியத்தை உன்னிடம் சொல்ல வந்தேன். முழுமையாக கேட்டால் எல்லாம் புரிய வரும். இன்று மாலை இந்த பூலோகத்தை விட்டு பிரிய இருக்கும் இந்த உறவு உனக்கு நெருங்கிய உறவா என்று என் வாக்கை கேட்டு சொல்வாயா? என் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் அதை சொல்லி உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். இன்று மாலை நடப்பது உனக்கு நல்லதா கெட்டதா என்றும் அதில் உனக்கு வருத்தம் வருமா வராதா என்றும் உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன். உன்னை சார்ந்த காரியங்கள் எங்கு நடந்தாலும் அதை பற்றி உன்னிடம் நான் சொல்லியாக வேண்டும் அல்லவா? இது உனக்கு சம்மந்தப்பட்ட காரியம்தான். இந்த உறவால் உனக்கு நல்லது நடந்திருக்கிறதா என்று கேட்கின்றாயா? இந்த உறவால் ஆரம்பத்திலிருந்து இது நாள் வரை எந்த நல்லதும் கெடுதலும் கடுகளவும் கூட உன் மீது எந்த கரிசனமும் வரவில்லை. இந்த உறவுக்கு உன்னை பார்த்தால் வெறுப்பும், உன்னை பற்றி நினைத்தால் மனதில் வஞ்சகம்தான் வரும். உன்னை பார்த்த உடனே இவர் மனதில் எந்த இரக்கம் இருக்காது, எந்த அனைத்தையும் இருக்காது. தன்னையே மறந்து உனக்கு சாபம் விட்டு கொண்டு தான் இருப்பார். அப்படி நான் என்ன செய்தேன் சாயப்பா என்று யோசிக்கின்றாயா? இன்று மாலை இதன் செய்தி வந்தவுடன் நீயே புரிந்து கொள்வாய். நீ என்ன அவருக்கு செய்தாய், அவர் எதற்கு உனக்கு சாபம் விட்டார் என்று. நீ அடிக்கடி சொல்வாய் அல்லவா, நல்லவர்களை இந்த பூலோகம் தாங்கிக் கொள்ளாது என்று. அப்படி இல்லை குழந்தையே, யார் எதை செய்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் பலன். இன்று இந்த நபர் இப்படி இருக்கிறார் என்றால் இவருக்கு எத்தனை பாவ கணக்கு இருக்கிறது, எத்தனை நல்ல கணக்கு இருக்கிறது என்று பார்த்துதான் அவர்களுக்கு தலைவிதிப்படி நடக்கும். நல்லவர்களாக இருந்தாலும் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு கட்டாயம் நல்லது நடந்தே தீரும். தீயவர்களாக இருந்தாலும் எந்த நேரத்தில் அவர்களுக்கு பாவ கணக்கு அதிகமாகிறதோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு கிடைப்பது கிடைத்தே தீரும். இதனால் உன் மனதை நீ மாற்றிக்கொள்ளாதே. எந்த கலக்கமும் எந்த தீய எண்ணமும் உன் மனதில் இல்லை என்பதால் தான் இன்றும் இப்பொழுதும் கூட உன் சாயப்பா உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் வாக்கை நம்பி கேட்கிறாய் அல்லவா? எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் நீ தோல்வி பெற மாட்டாய். நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை என்னுடைய ஆக்கம் உன்னிடம் அதிகமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே. இன்று மாலை நீ ஒரு செய்தியை கேட்பாய். அதை கேட்ட பிறகு உனக்கு மனது வருத்தம் தான் அடையும். வருத்தப்படாதே, நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.